இந்த கிறிஸ்மஸ் டைமில் இயேசுனுடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய ஒரு சமயமாக இருக்குது. பொதுவாகவே நம்ம நிறைய பிரசங்கங்கள் என்ன கேட்போம்னா, இயேசு வந்ததின் முக்கியமான நோக்கம் என்னென்னா, அவர் பாவத்திலேருந்து உங்களை மீட்கிறதற்காகவே அவர் மனு அவதாரம் எடுத்து ஒரு மனுஷனாக வந்தார் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் அது மட்டும்தான் ஒரு முழு சத்தியமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இயேசு உங்களை வெறும் பாவத்திலேருந்து மீட்கிறதுக்காக மட்டும் வரல, அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த வசனத்தை வச்சு தான் இயேசு பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிக்க வந்திருக்கிறாருன்னு நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். ஆனால் அதில் 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். அப்போ இயேசு வந்ததனுடைய நோக்கம் ரட்சிக்க மட்டும் வரலை, இழந்து போனதை தேட வந்திருக்கிறார். மனுஷன் அப்போ எதை இழந்து போனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை புசிச்ச உடனே அவனுக்குள்ள இருந்த தெய்வீக சுபாவத்தை அவன் இழந்துடுறான். இப்போ இயேசு வந்து அவன் பழத்தை புசிச்சான் பாருங்க, அந்த பாவத்தை மட்டும் மன்னிக்கல, அவன் இழந்து போனான் பாருங்க இந்த தெய்வீக சுபாவம். இதையும் மீட்கிறதற்காகவே அவர் வந்தார். நம்ம பொதுவாகவே பிரசங்கம் பண்றது என்னன்னா, இயேசு வந்து உன்னுடைய பாவங்களை மன்னிச்சாருன்னு நம்ம சொல்றோமே தவிர்த்து அந்த தெய்வீக சுபாவத்தை நம்ம இடத்துல மீட்டு தந்தார் அப்படின்றத சொல்றது கிடையாது பாருங்க. அப்போ இயேசு பாவத்தை மன்னிக்க வரலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா அவர் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காகவே வந்திருக்கிறாரு. ஆனா அது மட்டும்தான் முழுமையான உண்மையான்னு கேட்டீங்கன்னா, அது பார்ஷியல் ட்ரூத் பாருங்க, அது பாதி உண்மை. ஆனா முழுமையான உண்மை என்ன அப்படின்னா, அவருடைய சுபாவத்துல மறுபடியும் உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக வந்தார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க குடும்பமா ஒரு இடத்துக்கு போயிருக்கிறீங்க, பார்த்தா ஒரு காட்டில் வந்து உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் காணாமல் போயிட்டாங்க. அவங்கள நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. 2 நாள் கழித்து அவங்களுக்கு அடிபட்டிருக்குது. அடிபட்டோடனே அவங்கள நீங்கள் பார்த்து அவங்களுடைய காயத்தில் ஃபுல்லாக நீங்கள் மருந்தை போடுறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, உனக்கு இங்கே வந்து காயம் பட்டிருக்குது பாரு, இந்த காயத்தில் நான் மருந்து போட மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. நீங்கள் அங்கே போனதுக்கு காரணம், அவர் உங்களிடத்துலேருந்து உங்களுடைய குடும்பத்திலேருந்து அவர் பிரிக்கப்பட்டார். இப்போ அவரை கண்டுபிடிச்சிட்டீங்க, மருந்து போடுறீங்க. இதுதான் பாவத்திலேருந்து ரட்சிக்கிறது. ஆனால் அது மட்டும்தான் உண்மையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மறுபடியும் அந்த காணாமல் போனவங்களை உங்களிடமாக சேர்த்து ஒரு குடும்பமாக மாறுறீங்க பாருங்க. இதுதான் அந்த சுபாவத்தில் பங்குள்ளவர்களாகிறது. அப்போ ஆதாம் பாவம் பண்ணோன்னே என்ன ஆனா அப்படின்னா, அந்த தெய்வீக சுபாவத்தை அவன் இழக்க ஆரம்பிக்கிறான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, கர்த்தரை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் ஒளிந்து கொண்டேன் அப்படின்றான். அது வரைக்கும் அவனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா தெய்வீக சுபாவத்தில் பயமே கிடையாதுங்க. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு இருக்குது. அவன் ஆண்டவரை பார்த்து ஒரு நாளும் பயந்தது கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு அவனுக்குள்ள ஒரு பயம் தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, அவனுக்குள்ள பல கேரக்டர் மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் குறை சொல்கிறான். நீங்கள் தந்த ஸ்திரீயானவள் அப்படின்றான். ஆண்டவரே குறை சொல்கிறான். அடுத்து ஸ்திரீயை சொல்கிறான். இப்படி வரிசையாக எல்லாரையும் பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்றதை பார்க்க முடியுது. அப்போ அவன் பாவம் பண்ண உடனே என்ன ஆனா அப்படின்னா, அவனுக்குள்ளே இருந்த தெய்வீக சுவாபம்லாம் மாறி ஒரு மனுஷன் மாதிரி மாறிட்டான் பாருங்க. அவனுடைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொலை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவனுக்குள்ள ஒரு டிவைன் நேச்சர் இருந்துச்சு. அவன் பாவம் பண்ண உடனே அதை இழந்துடுறான். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காக இயேசு வந்தான் கிடையாது. அந்த சுபாவத்தை மறுபடியும் மனுஷனுக்கு தருவதற்காகவே அவர் மனுஷகுமாரனாக அவதாரம் எடுத்தார். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையுள்ள அருமையான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி இயேசு பாவத்தை மன்னிக்கிறதுக்காக மட்டும் வரல, திவ்ய சுவாபத்தில் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. இங்கிலீஷ்ல போட்டிருக்குது பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் த டிவைன் நேச்சர். அவர்கிட்ட இருக்குது பாருங்க ஒரு தெய்வீக சுவாபம். இது மனுஷனுக்குள்ள காணப்படணும் அப்படின்றதுக்காக அவர் வந்திருக்கிறாருங்க. இவன் முழு மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது கிடையாது, இவனுக்குள்ள ஏதோ ஒரு டிவைன் நேச்சரை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இயேசு வந்தார். நிறைய நேரத்தில் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மனுஷனுக்குள்ள நான் தேவனுடைய ஒரு சாயலை பார்க்குறேன், தேவனுடைய ஒரு கேரக்டரை நான் பார்க்குறேன்னு சொல்லியிருப்பீங்க. உதாரணத்துக்கு யாருக்காச்சும் இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, சாமி நீ நல்லா இருக்கணும் சாமி அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க?
உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தேவனுடைய சுபாவத்தை பார்க்குறாங்க. கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அவர் இப்படி உதவி செய்கிறவராக இருப்பார், அவர் நல்லவராக இருப்பார் அப்படின்ற ஒரு கேரக்டரை பார்க்குறான். பார்த்த உடனே உங்களை பார்த்து அப்படி சொல்கிறான். அப்போது இயேசு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களை பாவத்திலேருந்து மீட்டு அப்படியே விடுறதுக்கு கிடையாது. அவருடைய கேரக்டர், அவருடைய திவ்ய சுபாவம் உங்களுக்குள்ளே வரணும். அந்த டிவைன் நேச்சரில் நீங்கள் செயல்படணும். பாருங்கள், டிவைன் நேச்சர்னா வெறும் கேரக்டரில் மட்டும் கிடையாது, உங்களுடைய லைஃப் ஸ்டைலே இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி உங்களாலையும் வாழ முடியும். அதில் பங்குள்ளவராகும் பொருட்டு தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. இயேசு ஏன் ஒரு தேவ தூதனா வராமல் ஒரு மனுஷனா வந்தார்? மனுஷன்ட்ட இந்த தெய்வீக சுபாவத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே அவர் மனுஷனா வந்திருக்காரு. பாருங்க, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே அப்படின்னு வேத வசனத்தில் போட்டிருக்குது. அவர் தெய்வமாகிய கிறிஸ்து இயேசுன்னு போடலை, மனுஷனாகிய. ஏன்னா இயேசுவை பார்க்கும் பொழுது அவரிடத்துல மனுஷனுடைய சாயலும் தெரியுது, தேவனுடைய சாயலும் தெரியுது. அப்போ உங்களை மீட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அதே சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் ஆவதற்காகவே உங்களை அவர் முன் குறித்திருக்கிறார். இவனை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு தேவனுடைய சாயல் தெரியுது. பைபிளில் ஃபுல்லாக வாசிச்சு பாருங்களேன், இவன் சாதாரணமானவனா இல்லை, இவனுக்குள்ள பார்க்கும்போது ஒரு கடவுள் தெரிகிறார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, லீஸ்திராவில் பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காப்புல, அங்கே பார்த்தீங்கன்னா தாயின் வயிற்றுல இருந்தே ஒருத்தன் முடவனா இருக்கிறான். அவனை பார்த்து நீ எழுந்து நில் அப்படின்னு சொன்னோன்னே அவன் எந்திரிச்சு நின்றான். அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் பார்த்து, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்ம இடத்தில் வந்திருக்கிறார்கள் அப்படின்றாங்க. கடவுள் மனுஷனா மாறி நம்மிடத்துல வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டிவைன் நேச்சர்ல பங்குள்ளவர்கள் ஆகுறதுனா என்னன்னா, உங்களுக்குள்ள மனுஷனிடத்துல காணப்படாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட நேச்சரை நீங்க பார்க்க முடியும். பாருங்க, இந்த உலகத்தார் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த சுபாவத்துல கிடையாது, ஒரு டிவைன் நேச்சர் தெரியும். உங்களிடத்துல சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்ட் ஆகும். நீங்க சாதாரணமானவர்களா இருக்க மாட்டீங்க. உங்களுடைய சுபாவத்தை பார்க்கும்போது, இவன் இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே, இதுக்கு முன்னாடி இவன் பாவம் பண்ணா, இதுக்கு முன்னாடி வேற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தான், ஆனா இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னு இவனுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களா இருக்குது, இவன்கிட்ட இருக்கிற சுபாவமே வேற மாதிரி இருக்குது. அப்படின்னா என்னன்னா, உங்களை திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அழைத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வேத வசனத்தில் போட்டிருக்குது, தேவன் எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறித்திருக்கிறார் அப்படின்னு இருக்குது. அவருடைய சாயல், இவனை பார்த்தா இயேசுனுடைய சாயல் தெரியுது, இவனை பார்த்தா அவர் எந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல்லாம் செஞ்சாரோ இவனுக்குள்ளே அந்த சூப்பர் நேச்சுரல் காணப்படுது. இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள்னு இருக்கு. நீங்க பைபிளில் எடுத்து பாருங்களேன், இயேசுவோட நடந்ததுக்கு கூட இருக்க சீஷர்கள் வெறும் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களா மட்டும் கிடையாது, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டிவைன் நேச்சரை பார்க்க முடியுது, அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு கடவுளுடைய சாயலை பார்க்க முடியுது. அப்போ உங்களை அழைச்சிருக்கிறாருன்னா, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய சுபாவம் என்னிடத்துல காணப்படும். ஒரு வியாதியஸ்தனை பார்க்குறேன்னா உங்களுடைய சுபாவம் என்னிடத்துல காணப்படும். ஒரு பிரச்சனையை பார்க்குறேன்னா உங்களுடைய சுபாவம் என்னிடத்துல காணப்படும். இதுதாங்க உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்குது. அதோட மட்டும் நிறுத்துறது கிடையாது. பாருங்க, எவர்களை அவர் முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அவர் அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அவர் அழைத்தாரோ அவர்களை அவர் நீதிமானும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை அவர் நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. நான் சொல்லவா, உங்களை அழைச்சிருக்கிறாரா, உங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரா, அத்தோடு அவர் நிப்பாட்ட மாட்டார், உங்களை மகிமைப்படுத்துறவரா இருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் நாளில் அவர் பிறந்ததுக்கான காரணம் பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காக மட்டும் கிடையாது, உங்களை திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர் ஆக்குறார். பங்குள்ளவர்கள் ஆக்குறது மட்டும் கிடையாது, உங்களை அவர் மகிமைப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். அப்படியே விட்டுற மாட்டார் உங்களுடைய வாழ்க்கையை. உங்களுடைய வாழ்க்கையை அவர் மகிமைப்படுத்தி காண்பிப்பார். அதற்காகவே இயேசு இந்த பூமியில் மனு அவதாரத்தை எடுத்தார் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படட்டும். இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ ஆல்.